அம்மா சொல்லுங்கள். இப்போ காலையில் ஒரு 2 மணி ஆகுது. ஒருத்தவங்க க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க ரோடை. அம்மா உங்கள் பேர் என்னம்மா? சத்யா. இப்போ ரீசெண்டாக 2 மணி காலைல 2 மணி இது. உங்கள் பேர் என்னம்மா சொல்லுங்கள் இன்னொரு வாட்டி. சத்யா. சத்யா, இப்போ ரீசெண்டாக துப்புரவு தொழிலாளிகள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்களேம்மா, ஏதாவது உங்களுக்கு ஆதாயம் கிடைச்சிச்சா அந்த ஸ்ட்ரைக்கில்? இது வேற கம்பெனி, அது வந்து வேற சைடு. சரி, ஓகே. எங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஆனால் அந்த உங்களோட சக தொழிலாளி தான் அவங்க. நீங்கள் என்னம்மா நினைக்கிறீங்க? அது கஷ்டம்தான். கஷ்டம்தான். அவங்களுக்கு ஸ்ட்ரைக் அப்போ விட்டுட்டாங்க, ஏதாவது ஆதாயம் இப்போ இருக்குதா? அதே சேலரி கொடுக்குறாங்களா? என்னம்மா? சேலரியில வேற கம்பெனி வந்திருக்கு, அதில் போய் செய்யணும். ஓகே, சரி. இப்போ அதே சேலரி கொடுக்குறாங்களா இல்லை குறைச்சிட்டாங்களாம்மா? கம்மி தான் பண்ணேன். இன்னும் அதுக்கேற்ற ரீசன் எதுவுமே சொல்லலை. ஓகே, இன்னும் ரீசன் எதுவும் ப்ராப்பராக அவங்க கொடுக்கல. இப்போ அங்கே போய் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அங்கே இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டாங்களாம்மா வேலையை, அந்த வேலையை? இல்லை இல்லை இல்லை, அவங்க வந்து நாங்கள் 22,000 25,000 சம்பளம் வாங்குறாங்க. கார்பரேஷன்லேருந்து இது அது. ஓகே. இப்போ நீங்கள் கம்மி சம்பளத்துக்கு போய் செய்ய சொன்னால் நாங்கள் எப்படி செய்யறது? ஆமாம், அது ரைட்டு, அது உண்மைதான். ஆமாம், இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அங்கே இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டாங்களாம்மா வேலையை? வேலையை எடுத்துக்கிட்டாங்களா அங்கே கம்மி சம்பளத்துக்கு? அங்கே இல்லை, அவங்க போல இன்னும் யாருமே. இன்னும் யாரும் போல. இன்னும் அந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்கு. பேச்சுவார்த்தை மட்டும் தான் நடக்குது, இன்னும் போல. பட் அவங்க என்னம்மா சொல்றாங்க, என்ன தரேங்கிறாங்க? எங்க வேலையை எங்களுக்கு கொடுங்க அப்படிதான் கேக்குறாங்க. இல்ல இன்னும் ஒத்துக்கல அவங்க. ஒத்துக்கல. எங்க வேலையை எங்களுக்கு கொடுங்க, நான் வாங்குற சேலரி எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு வேற எதுவுமே வேணாம். நீங்க கான்ட்ராக்ட் எடுத்தீங்கன்னா அதை நீங்க இது பண்ணிக்கங்க அப்படின்னு அப்படிதான் சொல்றாங்க. ஓகே அம்மா, உங்க பேருமா? அம்மா அம்மா உங்க பேருமா? நீங்க என்னம்மா நினைக்கிறீங்க? உங்க தொழிலாளிங்க இது மாதிரி ஸ்ட்ரைக் முடிஞ்சு இப்பதான் வராங்க, நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க சக தொழிலாளி தான் அவங்க. நீங்க எப்படிமா ஃபீல் பண்றீங்க? எல்லாருமே தான் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆனால் அவங்க சேலரியை கொஞ்சம் குறைச்சிட்டு தான் இருக்குது. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இல்லைங்களா அவங்க குடும்பத்துக்கெல்லாம்? ஏன்னா அதை நம்பி இருக்கிறதுனால இல்லைங்களா? ஆமாம். ஸோ அதை பற்றி நீங்கள் என்னம்மா நினைக்கிறீங்க? லைக் அவங்க கொடுத்தாங்கன்னா நல்லதா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும். சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ். அம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா? நீங்கள் என்னம்மா நினைக்கிறீங்க உங்களோட இதை பற்றி? நீங்கள் உங்கள் சக தொழிலாளிக்கு ப்ராஃபிட் கிடைச்சா நல்லது தான் இல்லைங்களா? நல்லது தான். குறைச்ச சம்பளம்னா கஷ்டம் கொஞ்சம், உங்களுக்கு குடும்பத்தை எல்லாம் ரன் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லைங்களா? ஸோ அதுதான், அவங்க எல்லாம் நல்லபடியாக ஸ்ட்ரைக் முடிஞ்சால் உங்களுக்கு நல்லது ஏதாவது நடந்ததுன்னா சந்தோஷப்படலாம் இல்லைங்களா? ஓகேங்க, தேங்க்ஸுங்க.